வெல்கம் டு ஒரு லாகு. இன்னைக்கு 88வது நாளுங்க வருஷம் பிறந்து. என்ன காலைல எழுந்தோன்னே நல்ல நியூஸ் கிடச்சிதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடி விளையாட்டு குளத்தில் +2 பொண்ணு இயற்கை விபாதை கழிக்க போன இடத்துல அந்த பொண்ணை ஒருத்தன் சாவடிச்சான்ல, அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அவன் தர்ம முனீஸ்வரனும். எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. என்னென்னா, அந்த பொண்ணை வந்து கற்பழிக்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் போது வந்து போராடி இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட நகை கீரல் வந்து அவனோட சதையை பிச்சுருக்கு. அந்த நகை இருக்குல்ல, அதில் அவனோட சதை இறந்துருக்கு போல இருக்கு. லாஸ்ட் டைமே வந்து அதே ஊரில் இருக்கிற 2 பேரோட சதையை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, பண்ணியிருக்காங்க. இவனோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து போகும்போது தான் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவனை பிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவன் மேலே 24 கேஸ் இருக்காங்க. ஏற்கனவே 60 வயசு ஒரு பொண்ணு, 60 வயசு பாட்டியை வந்து கெடுத்து கொன்று இருக்கான். 2 பேர் கொன்று இருக்கான். அது இல்லாமல் அவன் மேலே கொலை அப்படின்ட்டு 24 கேஸ் இருக்காங்க. பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா, பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துப்பானான். இதுதான் வேலை. 24 கேஸ் வரைக்கும் அவனை உயிரோடு விட்டு வச்சிருக்காங்க. அந்த 60 வயசு பாட்டியை வந்து கற்பழிச்சுக்கணும். அப்போவே அவனுக்கு எதனா பனிஷ்மெண்ட் கொடுத்தா இன்னத்துக்கு அந்த பொண்ணு +2 பொண்ணு செத்துருக்க மாட்டாங்க. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 24 கேஸ் அவன் மேலே இருக்கிற வரைக்கும் அவனை விட்டு வச்சுருக்காங்கன்னா, நம்மளோட சட்டம் எந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க. இதுதாங்க நம்ம நாட்டோட சட்டம். இப்படி தாங்க இருக்குது. இதனால தான் வந்து தப்புகள் வந்து தைரியமாக பண்ணுறானுங்க. ஏன்னா ஜெயிலில் போனால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க? 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுங்க. என்னங்க தேவை? வெளியில் இருந்தால் கூட கிடைக்க போகிறதில்ல. உள்ளே போனால் ஈஸியாக கிடைக்க போகுது. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பழகிடுங்க. அதை விட அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம உண்மையிலேயே வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் வந்து நடந்திருக்கு.